7:30 அதுக்குள்ள என்னடி உனக்கு தூக்கம் கேக்குது? அடுத்திருக்கிறா பாரு, ஏதோ இந்த வீட்டு மகாராணி மாதிரி. அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ண? 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கட்டில படுத்திருந்த, வயசு கோளாறு, செல்லமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தேன். இது தப்பா? அதுக்கு போய் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு பழி வாங்குற? நீ மிரட்டான பயந்துவாடி குள்ள கத்திரிக்கா. ஐயோ அம்மா. டே அருண், அன்னைக்கு ஒரு நாள் அவசரப்பட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிளாக்மெயில் ஒன்று வச்சுட்டுக்கடா. பார்த்து அடக்கி வாசிடா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. நான் அன்னைக்கு அப்படி பண்ணப்போ நீ நல்லா தூங்கிட்டு தான் இருந்த. அப்புறம் எப்படி நான் முத்தம் கொடுத்தது உனக்கு தெரியும்? சொல்லு, பதில் சொல்றி வெண்ணம் அவளே. எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்ட, ஏன்னா நீ தூங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா பிடிக்காத மாதிரி சீன் போடுற. ஈகோ பார்த்துக்கிறேன். ஆமாம், உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? சரி, நீ நல்லா தூங்கு. நல்லா கலிஃபோர்னியா பர்ரிட்டோ மாதிரியே இருக்கா. டேய், எங்க போற? வேறங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான். விளையாடுறியா? அவளை இன்டர்வியூ கூட்டிட்டு போகணும்னு சொன்னல. ஏம்மா நீ வேற ஏம்மா புரியாம? அவ சும்மா சும்மா என்ன பார்த்தாலே கடுப்பாயிட்டு இருக்கா. இல்ல நான் தான் போய் இன்டர்வியூல விட்டானா அந்த வேலையை வேணான்னு வந்துட போறேன். சொன்னா கேளுடா. வண்டி எடு, கிளம்பலாம். நானா? ஷோர்? சரி வா. என்ன ஒண்ணுமே பேசாம வர? உன்னதான். எதுக்கு? நான் ஏதாவது பேசி அப்புறம் நீ நைட்டு ஃபுல்லாக படித்ததெல்லாம் மறந்து போய் இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்கெல்லாம் தப்பு தப்பாக பதில் சொல்லி வேலை போய் அதை ஏன் தலையில் கட்டுருக்கா? எனக்கு இதுக்கு வந்து உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. என்ன என்னவா? ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டியா? ஏண்டி, 4 வருஷம் காலேஜில் படித்து 6 மாதம் ட்ரைனிங் போய் 2 மாதம் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு இன்டர்வியூக்கு படித்து உனக்கு கிடைக்காத வேலை நான் சொல்ல போகிற இந்த ஆல் தி பெஸ்ட்டில் மட்டும் கிடைக்க போதா? போய் பொழப்ப பாப்பியா? சீப்பேன். சீப்பேன்னு ஒன்னே தான் ஞாபகம் வருது. எப்படியும் நீ வரக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ல, அதனால ஒரு பூஸ்ட்டுக்கும் தம்முக்கும் 36 ரூபா ஜிபே பண்ணி விட்டு போ. ஆயிடுச்சா? தேங்க்யூ. எனக்கு ஈகோலாம் கிடையாது, ஆனா சின்ன வயசுல இருந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராச்சும் எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப கொடுத்துருவேன்.